உங்க ரொம்ப நாள் குறை தீர்ந்துருச்சு. வாப்பா எழுந்த கடிய மகன் மீட்டுட்டான். எப்படியோ என் மகன் ஒரு வழியா நல்ல ஆளாயிட்டான். அது போதும் எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கைராசி, அதாவது முதல்ல வியாபாரம் பண்ணுங்க. சரி, ஜெமீலோடைய வாப்பாவுக்கு உடுப்பு தைக்க துணி கொடு. அதானே எனக்கா வாங்கி தர போறீங்க? அலாவுதீன், எனக்கு என்ன தர போற? இந்த கடையில முதல்ல தைக்க போற உடுப்பு உனக்கு தான். ராஜாங்க அறிக்கை. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசி ரோசினி நாளை பௌர்ணமி நீராட உத்தியாவனம் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது. மீறினால் சிரச்சேதம் செய்யப்படும். இது பாக்தாத் பேரரசின் ஆணை. இளவரசி பிடிக்கிறது ஊருக்கே தெரியணுமா? தந்தூரா போட்டு சொல்றாங்களே. ஜுமாத் 16 அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ராஜாங்க முறைப்படி அரசுக்குமாரி குளிக்க போவாங்க. அன்னைக்கு யாரா பார்த்தாங்கன்னா தலையே வெட்டிடுவாங்க. ஐயே, வருஷத்துல ஒரு தரம் தான் இளவர் குளிப்பாங்களா? அப்படி இல்ல. ஜுமாத் 16ஆம் நாள் ராஜகுமாரி பிறந்த நாள். அன்னைக்கு விசேஷ குளியல். அதனால் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ராஜகுமாரி குளிக்கிறத ஆம்பளைங்க யாரா பார்த்தாங்கன்னா அவங்க அழகுல மயங்கிடுவாங்களாம். அதனாலதான் ராஜகுமாரி பாத்திரமே மயங்க வைக்கிற அளவுக்கு அழகிய.
வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ராஜாங்க உத்தரவு இருக்குல்ல? அம்மா, நான் ராஜகுமாரியை பார்த்தேன். என்னடா சொல்றேன்? ராஜகுமாரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத வெளியே யாருகிட்டயும் சொல்லாதடா, தலையை விட்டுடுவாங்க. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அல்லா, யாராவது பார்த்தாங்களோ என்னமோ. காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம், பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மணமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷனியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ்பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாஹின் ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிக்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு கூற வேண்டாம் ஷாஹின் ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்துத்தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாஹின் ஷா. இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்ல, மந்திரிகுமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா? ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்ச. ஏன் அந்த மௌலிக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்விதான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌலின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி மௌலவி முகமது ஹுசேன், இன்று நாம் நகரவலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமருதீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன், தங்களின் ஆணை ஷாஹின் ஷா.